ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைல் பவர் பட்டன்ல இருக்கக்கூடிய 3 முக்கியமான ட்ரிக்ஸ் பத்தி இந்த வீடியோல பாத்துக்கலாம். சோ பொதுவா நம்ம மொபைல் பவர் பட்டன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இந்த மாதிரி ஸ்கிரீன் லாக் பண்ணிட்டு ஆன் பண்றதுக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து ஆன் பண்றதுக்கு பவர் பட்டனை யூஸ் பண்ணுவோம். அல்லது நம்ம மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு இந்த பவர் பட்டனை இந்த மாதிரி லாங் பிரஸ் பண்ணா சுவிட்ச் ஆஃப் பண்ற ஆப்ஷன் கேட்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். சோ பொதுவா நம்ம மொபைல்ல பவர் பட்டனை இந்த மாதிரி லாங் பிரஸ் பண்ணா 3 ஆப்ஷன் வரும். ஒன்னு பவர் ஆஃப், செகண்ட் ரீஸ்டார்ட், மூணாவது எமர்ஜென்சி கால், இப்படின்னு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். சோ இது அல்லாத இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் நம்ம இந்த பவர் பட்டன் லாங் பிரஸ் பண்ணா இதுல வர்ற மாதிரி எனேபிள் பண்ணிக்கலாம். அது என்ன ஆப்ஷன், அதனால என்ன யூஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ட்ரிக்கா இப்ப பாத்துக்கலாம். சோ இதுக்கு நம்ம மொபைலோட செட்டிங்ஸ் நம்ம ஓபன் பண்ணிட்டு இதுல ஸ்க்ரோல் பண்ணி கீழ வந்தீங்கன்னா லாக் ஸ்கிரீன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூர் லாக் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளால வாங்க. அதுக்குள்ளால வந்ததுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல நீங்க என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்களோ அது கேட்கும். கொடுத்துட்டு உள்ள போயிடுங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் இதுல லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஷோ லாக் டவுன் ஆப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இது ஆஃப்ல இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருக்குமே இது ஆஃப்ல தான் இருக்கும். இது ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இப்போ வெளியே வாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம மொபைல் பவர் பட்டனை இப்போ லாங் பிரஸ் பண்ணி பாருங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இடையில வந்திருக்கும். லாக் டவுன் ஆப்ஷன், லாக் டவுன் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இடையில வந்திருக்கும். இது எதுக்கு அப்படின்றது நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஸோ பொதுவாக நம்ம மொபைல் இந்த மாதிரி ஸ்க்ரீன் லாக் பண்ணியிருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், மொபைலில் வீட்டில் வச்சுட்டு தூங்கும் போதோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நம்ம ரூமில் வச்சுட்டு தூங்கும் போதோ நம்ம மொபைலில் யாராவது எடுத்து ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணனா அந்த மாதிரி பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ பாஸ்வேர்டு நமக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால அவங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃபிங்கரை யூஸ் பண்ணி நம்ம மொபைல் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு நம்ம மொபைல் ஓப்பன் ஆயிரும். அவங்களுக்கு என்ன தேவையோ எடுத்து நோண்டி வச்சுட்டு போயிருவாங்க. ஸோ இப்போ நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம மொபைல் பவர் பட்டனை இந்த மாதிரி லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வந்திருக்குல்ல, லாக் டவுன் மோட் அப்படின்ட்டு, இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணின உடனே ஆட்டோமேட்டிக்கா மொபைல் ஸ்கிரீன் லாக் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம மொபைலை ஓப்பன் பண்ண யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஸ்கிரீன் லாக் ஆகும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, பழைய மாதிரி நம்ம ஃபிங்கரை யூஸ் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட்ல வைப்பாங்க. மொபைல் ஓப்பன் ஆகாது. மொபைலோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆயிரும். ஸோ இதனால நாம பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நம்ம மொபைல் ஓப்பன் ஆகுமே தவிர நம்ம அந்த லாக்டவுன் ஆப்ஷன் எனேபிள் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம மொபைல் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாக்டவுன் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிருக்கேன். இந்த பாஸ்வேர்டு கேட்குது. இருக்கும்போதே நான் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறேன், ஓப்பன் ஆகாது. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும். அருமையான ஒரு ட்ரிக் இந்த லாக்டவுன் ஆப்ஷன். ஸோ செகண்ட் ட்ரிக் என்னன்னா, மொபைல் யூஸ் பண்ண எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். நமக்கு தெரியாம நம்ம மொபைலில் ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் போட்டு நம்மளை ஸ்பைப் பண்ணுறாங்களோ, ஏதாவது ஹேக்கிங் அப்ளிகேஷன் போட்டு நம்மளை ஸ்பைப் பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதை கூட நம்ம மொபைல் இருக்கிற பவர் பட்டன் யூஸ் பண்ணி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, நம்ம மொபைலில் இந்த மாதிரி பவர் பட்டனில் லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி பவர் ஆஃப், ரீஸ்டார்ட், எமர்ஜென்சி கால் அப்படின்னு 3 ஆப்ஷன் கேட்கும்ல. இந்த பவர் ஆஃப் பட்டனை இந்த லாங் ப்ரெஸ் இப்படி பண்ணிட்டீங்கன்னா சேஃப் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அந்த சேஃப் மோட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மொபைல் ஒரு தடவை சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் ஆன் ஆகும். ஸோ இப்போ நம்ம மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம மொபைல் ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆகும்போது நம்ம மொபைல் ஸ்கிரீன் லாக் கேட்குது. கொடுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்றோம். ஓப்பன் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மொபைல சேஃப் மோட் அப்படின்னு எழுதிருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம மொபைல் வாங்கும்போது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஒரிஜினலா இருந்துச்சோ அது மட்டும்தான் எனேபிள் இருக்கும். அது தவிர நாம என்னென்ன அப்ளிகேஷன் எல்லாம் புதுசா இன்ஸ்டால் பண்ணலாமோ, இன்க்ளூடிங் நமக்கு தெரியாம யாராவது இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதை டிசேபிள் ஆகி காட்டும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ், இந்த கிரே கலர்ல இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நாம புதுசா இன்ஸ்டால் பண்ணது. அது தவிர இந்த செட்டிங்ஸ், கேலண்டர், இந்த மாதிரிப்பட்ட அப்ளிகேஷன்ஸ், கேமரா, இதெல்லாம் மொபைல் வாங்கும் போதே டிஃபால்ட்டா இருந்த அப்ளிகேஷன்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாமே கிரே கலர்ல இருக்கிறது எல்லாமே நாம புதுசா இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கிரே கலர்ல டிசேபிள் இருக்கும். ஸோ இதனால நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம மொபைல்ல ஏதாவது புதுசா நமக்கு தெரியாம ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காவே எனேபிள் ஆகி ஸ்கிரீன்ல கிரே கலர்ல இருக்கும். சோ இதனால நாம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். தேவைப்பட்டு அதை அன்இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம். சோ இந்த சேஃப் மோட் நம்ம எனேபிள் பண்ணா மட்டும்தான் இந்த ட்ரிக்கை நம்ம மொபைல்ல கொண்டு வர முடியும். சோ இந்த சேஃப் மோட்ல இருந்து நமக்கு வெளியே வர்றதுக்கு, ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு தடவை மொபைல பவர் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மொபைல் சேஃப் மோட் டிசேபிள் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா மொபைல் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த சேஃப் மோட் அப்படின்ற ஆப்ஷன் டிசேபிள் ஆயிடுச்சு. சிம்பிள் மேட்டர். ஸோ இப்போ நம்ம மொபைல் பவர் பட்டனில் இருக்கக்கூடிய 3வது ட்ரிக்கை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், மொபைலோட செட்டிங்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே இதில் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளால வந்துருங்க. அதுக்குள்ளால சைடு கீ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்துருங்க. இது ஆப்ஷன் எல்லாருக்குமே ஆஃப்ல தான் வச்சிருப்பாங்க. ஆன் பண்ணி விடுங்க. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஓப்பன் ஆப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இதில் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்கள் மொபைல் இன்ஸ்டால் ஆகிற எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வரும். உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி
வாட்ஸ்அப் தான் செலக்ட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம வந்து வெளியே வந்துக்கலாம். ஸோ இப்போ நாம மொபைல் பவர் பட்டனை இந்த மாதிரி டபுள் ப்ரெஸ் பண்ணால் நம்ம வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும். செம்மையா இருக்குல்ல. ஸோ நம்ம எந்த அப்ளிகேஷனை அதில் செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் இந்த பவர் பட்டனில் ஆட் பண்ணி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவர் பட்டன் இருக்குல்ல, இதை வந்து நான் இப்போ டபுள் ப்ரெஸ் பண்ணேன், நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிட்ட வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பவர் பட்டனில் 3 ட்ரிக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னு டெஃபினட்டாக அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாம இப்போ பார்த்த 3 ட்ரிக்ஸுமே எல்லா மொபைலுமே இருக்கும்னு சொல்ல முடியாது. உங்க மொபைல் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்க யூஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பாக மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.